கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்கிற சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாததாகவும், அவருக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்குவதாகவும் இருக்கிறது. வேதாகமத்தின் அடிப்படையில் கர்த்தரை கோபப்படுத்துகிற அந்த 5 முக்கியமான காரியங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் விக்கிரக ஆராதனை. கர்த்தருக்கு ஒரு காரியத்தை பொறுத்து கொள்ளவே முடியாது என்றால் அது விக்கிரக ஆராதனை தான். யாத்ராகமம் 20:4 ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று. சிலை வழிபாடுகளை கர்த்தர் அருவருக்கிறார். அது அவருக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்குகிறது. இரண்டாவது காரியம் மகிமையை மனிதர்களுக்கு கொடுப்பது. கர்த்தருக்கு சேர வேண்டிய மகிமையை அவருக்கு கொடுக்காமல் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அவர் உடனே கோபப்படுகிறார். அநேக நேரங்களில் நாம் ஊழியக்காரர்களை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறோம். ஏசாயா 42:8 நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று. நம் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை தான் பார்க்க வேண்டுமே தவிர மனிதர்களை அல்ல. மூன்றாவது காரியம் தாளந்துகளை வீணாக்குவது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான திறமையையும் தாளந்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை கொண்டு நீங்கள் தேவனுக்காக பயன்பட வேண்டும். அதை செய்யாமல் கர்த்தர் கொடுத்த திறமைகளை நீங்கள் வீணடிக்கும் பொழுது அவர் உங்கள் மேல் கோபம் கொள்கிறார். நான்காவது காரியம் சபைக்குள் குழப்பம் விளைவித்தல். தேவனுடைய சபைக்குள்ளே கள்ளத்தனம் செய்வதும் தேவ பிள்ளைகளுக்கு இடையே கலகத்தை உண்டு பண்ணுவதும் கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். சபை என்பது பரிசுத்தமான ஒரு இடம். அங்கே குழப்பத்தை விளைவிப்பவர்கள் மேல் கர்த்தருடைய கோபம் எழுகிறது. ஐந்தாவது காரியம் நீதிமானுக்கு விரோதமாக செயல்படுதல். கடைசியாக ஒரு நீதிமானுக்கு விரோதமாக நீங்கள் உங்கள் கையை நீட்டும் பொழுதோ அல்லது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பொழுதோ கர்த்தர் உடனே கோபப்படுகிறார். நீதிமானை காக்கிறவர் கர்த்தர். அவருக்கு விரோதமாக செயல்படுவது கர்த்தருக்கே விரோதமாக செயல்படுவதற்கு சமம். பிரியமானவர்களே, இந்த 5 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற கிறிஸ்தவ வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.